நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடன் எப்படி உடன் நம்பி ஓட்டு போட்டீங்களே, கிடைச்சது என்ன உங்களுக்கு? கோவிந்தா கோவிந்தா. ஒரு பக்கம் திமுக, அடுத்த பக்கம் அண்ணா திமுக. உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ண அவங்க வெற்றி பெற்று என்ன பண்ண போறாங்க? உங்க கூட கூட்டணி சேர்ந்தா நாங்க தியாகிகள், உங்க கூட கூட்டணி சேரல நாங்க துரோகிகள். நம்ம இல்லனா அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு. நம்ம ஓட்டு எல்லாம் உங்களுக்கு போச்சு, அவங்க ஓட்டு நமக்கு வரல. எல்லாத்துக்கும் மேல நான் கேட்கிறேன், நாங்க இல்லனா நீங்க முதலமைச்சரா தொடர்ந்து இருக்க முடியுமா? என்ன நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல? கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க. என்ன நம்பிக்கையில போட்டீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடன் எப்படி உடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் சொன்னீங்களே, நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்களே. நம்பி ஓட்டு போட்டீங்களே, போட்டது என்ன? கிடைச்சது என்ன உங்களுக்கு? கோவிந்தா கோவிந்தா. திமுக நம்பினா கோவிந்தா கோவிந்தா. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இன்னைக்கு இந்தியாவில் 7 மாநிலத்தில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல. அதனால இதெல்லாம் என்னால மறக்க முடியல, நீங்க மறந்துட்டாலும் தெரியல எனக்கு. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கூட்டணி, நம் கூட்டணிக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு நல்லது செய்வோம், நல்லது செய்வேன். நோக்கம் என்ன? 57 ஆண்டுகள். இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல். ஆனாலும் நீங்கள் இன்று நம் கூட்டணிக்கு வாக்களிக்கின்ற அந்த சூழல் அடித்தளம் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு ஆட்சியை நாம் உருவாக்குவோம், தமிழ்நாட்டில் உருவாக்குவோம். அதனுடைய அடித்தளம் தான் இந்த தேர்தல். அதற்காகத்தான் நாம் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். ஒரு பக்கம் திமுக, அடுத்த பக்கம் அண்ணா திமுக. அண்ணா திமுகவுக்கு தயவு செய்து வாக்களிச்சுட்டு போறீங்க, உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அண்ணா திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல, தேசிய கட்சியும் இல்ல, அண்ணா திமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் இல்ல, மத்தியில் ஆளுங்கட்சியும் இல்ல. அவங்க வெற்றி பெற்று என்ன பண்ண போறாங்க? யார்கிட்ட போய் கேட்க போறாங்க? என்ன ஓட்டு கேட்க போறாங்க? என்ன ஓட்டு கேட்க போறாங்க? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சிந்தியுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம பார்த்து சொல்ற, நாம என்னமோ துரோகம் பண்ணிட்டோமா? என்ன துரோகம் பண்ணோம்? நாங்க 10% கொடுத்தோம், அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. அதாவது உங்க கூட கூட்டணி சேர்ந்தா நாங்க தியாகிகள், உங்க கூட கூட்டணி சேரல நாங்க துரோகிகளா? எத்தனை முறையா உங்களுக்கு உயிர் கொடுத்தோம்? அதிமுக எத்தனை முறை நாங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தோம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1996 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நம்ம எத்தனை வெற்றி பெற்றோம்? தனியார் நின்று போட்டிட்டு 4. அதிமுக எவ்வளவு வெற்றி பெற்றது? 2. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போனாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக. அப்ப என்ன நம்ம சொன்னோம்? நீங்க என்ன சொன்னீங்க? ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் 2 ஆண்டு காலத்தில் அன்று சூழலால் நாம் அதிமுகவுடன் கூட்டணி முதல் வைத்தோம். நாம தான் முதல்ல போய் அந்த கூட்டணி 30 இடங்கள் வெற்றி பெறுகிறது, 40ல் 30 வெற்றி பெறுகிறது. நம்ம தான் அன்னைக்கு உயிர் கொடுத்தோம். நம்ம இல்லைன்னா அன்னைக்கு அதிமுக முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல். அப்ப என்ன சொன்னாங்க மக்கள்? இனி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக ஆக முடியாது, அவ்வளவு மோசமான குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம 2001 நம்ம முதல் போன வாசல்ல காத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஐயாவுக்கு பொக்கே வச்சு காத்துருந்தாங்க, வாங்க வாங்க. நம்ம கூட்டணி போன பிறகுதான் மூப்பனார் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் கூட்டணி வந்தார்கள், முதலமைச்சரானார்கள் ஜெயலலிதா அவர்கள். 2வது முறையாக அதிமுகவுக்கு நம்ம உயிர் கொடுக்கிறோம். 2009 மக்களவை தேர்தல் மீண்டும் நம்ம கூட்டணி சேர்றோம். நம்ம அதாவது அவங்க 12 ஜெயிக்கிறாங்க, நம்ம 0, 1 கூட ஜெயிக்க முடியல. நம்ம ஓட்டு எல்லாம் உங்களுக்கு போச்சு, அவங்க ஓட்டு நமக்கு வரல. எல்லாத்துக்கும் மேல நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, 2019 நாங்க இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா தொடர்ந்து இருக்க முடியுமா? நாங்க உங்க கூட கூட்டணி வரலன்னா 2 ஆண்டு அன்னைக்கு 2019 உங்க ஆட்சி போயிருக்கோம், கலைச்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. நாங்க உங்க கூட வரோம், கூட்டணி வந்ததால தானே 2 வருஷமா கூடுதலாக நீங்க முதலமைச்சராக இருந்தீர்கள். அந்த 2 ஆண்டு காலத்தில் நாங்கள் 10 அம்ச கோரிக்கை வைத்தோமே, அந்த 10 அம்ச கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்.
2 ஆண்டு காலம் அந்த கோரிக்கை வைத்தோம். ஏன் இந்த 2 ஆண்டு காலம் நீங்கள் நிறைவேற்றவில்லை?